ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பேக்கிங் கிளாஸ் டே 20ல் நம்ம பார்க்க போகிறது மினி மில்க் குக்கீஸ் எப்படி நம்ம பண்ணுறது, பேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரேவில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுடுங்க. பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணுறது, பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணுறதுலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் பேக்கிங் ட்ரேயில் பேப்பர் மட்டும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? சில பேருக்கு சப்போஸ் பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரேலையும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வைங்க. அடுத்தது நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர், 25 கிராம் மைதா, 12 கிராம் மில்க் பவுடர், 20 கிராம் icing சுகர், 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1.5 tablespoon பட்டர், 1 egg, 1/2 teaspoon ஹனி. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஜலிச்சு ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைதா, மில்க் பவுடர், நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். எப்போவுமே நம்ம க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளார் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் மைதா விட க்ளூட்டன் ஃப்ரீயோட ஃப்ளார் அதிகமாக இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம குக்கீஸில் மேலே கிராக்ஸ் வர்றது காமனான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எக்கை நல்லா உடச்சி நல்லா ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, நல்லா ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, நான் அந்த ஜெல்லியாக வரும் இல்லையா, அந்த ஜெல்லினஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை ரெடி பண்ணி கலக்கி ஓரமாக வச்சுக்கலாம். நமக்கு ஃபுல் எக்கு தேவைப்படாது. நமக்கு இதில் இருந்து ஒரு 30 mlக்கான எக்கு அந்த இது இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம 30 ml எக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதனால தான் நான் 1 egg சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆஃப் எக்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம 30 ml எக் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஃபைனலாக குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நார்மலாக குக்கீஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக அந்த பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த பட்டரை நல்லா பட்டரையும் சுகரையும் நல்லா 5 மினிட்ஸ் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அடிப்போம் இல்லையா? பட் இதில் நீங்கள் ஜஸ்ட்டு விஸ்க் பண்ணால் போதும். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்தாலே போதும். ஓகேவா? ஒன்ஸ் க்ரீமி டெக்ஸ்சர் ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படி இது பண்ணுங்கள். க்ரீமி டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம இதில் ஐசிங் சுகர் போட்டுட்டு இதையும் ஐசிங் சுகரையும் சேர்த்து நம்ம விஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ ஐசிங் சுகரையும் ஜலிச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஐசிங் சுகர் கெட்டி கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம என்ன தான் ரொம்ப இதுவாக வாங்கினா கூட நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் எப்போவுமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஜலிச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த பட்டரையும் இந்த ஐசிங் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் விஸ்க் வச்சு இது ரெண்டும் நல்லா ஒன்றும் இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு விஸ்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ளஃபினஸ்லாம் வராது. கொஞ்சோண்டு பட்டர்லலாம் ஃப்ளஃபினஸ்லாம் நம்ம வராது. ஓகேங்களா? அதனால் ஃப்ளஃபினஸ் வரலன்னு இது பண்ணாதீங்க. இப்போது நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு இது பண்ணுங்கள். பிகாஸ் ப்ராடக்டே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் பண்ணிங்கனாலே போதும். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்தது ஹனி ஊற்றிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஹனி. ஹனி வந்து நீங்கள் எந்த பிராண்டட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒரிஜினல் ஹனி இல்லை பிராண்டட் ஹனி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து 1/8 கப், ஓகேங்களா. 1/4 கப்பில் பாதி எடுத்துக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான், 1/8 கப். பேலன்ஸ் இருக்கிற எக்கை நம்ம ஓன் யூஸ்க்கு வச்சுக்கலாம். நமக்கு இந்த ரெசிபிக்கு எனக்கு 1/8 கப் வந்து எக் மிக்ஸ்சர் இருந்தால் போதும். இதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தான் இந்த குக்கீஸ் டோவை நம்ம பண்ண போகிறோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த எக்கோட இந்த பட்டர், ஐசிங், சுகர் அந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒன்றா சேர்ந்ததுன்னா போதும். ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம ஜலிச்சு வச்சுருக்கேன் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரி டோ மாதிரி வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மில்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா குக்கீஸ்க்குமே இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மில்க் யூஸ் பண்ணணும், ஓகேவா. சப்போஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, நல்லா பைண்ட் ஆகலை அந்த குக்கி டோ அப்படின்னா நீங்கள் மில்க் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பைண்ட் ஆகிறதுக்கு, ஓகேவா. நான் சிலிக்கான் பேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுடைய கிச்சன் பிளாட்ஃபார்மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து சிலிக்கான் பேட் இல்லைன்னா. நம்ம வந்து இதை ரொம்ப மினி குக்கீஸ் இல்லையா, ரொம்ப குட்டி குட்டி பாலாக தான் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கெலாம் இதை நம்ம கொடுத்து அனுப்பலாம், ஓகேங்களா. இதில் வந்து நார்மலாக கொஞ்சம் இதுவும் கம்மியாக இருக்கிறதுனால, மைதாவும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். குழந்தைங்களும் குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஓகேவா. இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு, உங்களால் ஒரு ரோல் ஃபுல்லாக இது பண்ண முடியும்னா கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. இல்லைனா இது மாதிரி 2-3 ரோலாக கூட நம்ம பண்ணிக்கலாம் ஈக்குவலாக, ஓகேவா. ஓரளவுக்கு ரோல் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈக்குவல் மீன்ஸ் அந்த விட்த்து, ஓகேவா. ஸோ இவ்வளவுதான். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கிறது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. இதுவே நமக்கு போதும். நம்ம இது வச்சாலே வந்து எல்லாமே ஈவனாக பேக் ஆன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மல் குக்கீஸ்லலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் இந்த குக்கீஸில் உங்களுக்கு இந்த மினி குக்கீஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, ஓகே. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இப்படி ஜஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நார்மலாக ரவுண்ட் பண்ணுவோம்ல, அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்து அழகாக பேக்கிங் ட்ரேயில் வச்சுடுங்க, அவ்வளோதான், ஓகே. அவ்வளோதான். எதனாவது வந்து இது இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். எப்படியே பிடிச்சி அழகாக அப்படி எடுத்து வச்சுருங்க. உங்கள் தம்பு இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் டோவாக இருக்கும், ஓகேவா. அதனால் வந்து நம்ம எடுத்து இப்படி கீழே வைக்கும் போது அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் படுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே வந்து இது பண்ணவே வேண்டாம். இது பேக் ஆகி வரும்போது நல்லா உப்பலாக அழகாக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும், ஓகேவா. அதனால் வந்து கொஞ்சம் ரவுண்டு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்படி இருக்குது, மேலே வந்து கூராக இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் இந்த குக்கீஸில் பண்ணவே வேணாம். இது வந்து நீங்களே பார்ப்பீங்க, நல்லா உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக அந்த மேலெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அழகாக ஒரு இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த ஷார்ப்னஸ்லாம் இல்லாமல் ரொம்ப பிளண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குக்கீஸ், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி குக்கி ட்ரேயில் அடுக்கிட்டு நான் காட்டுறேன்.
ஸோ இப்போ நம்ம குக்கிங் ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் 160 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த குக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி மேலே வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக நமக்கு வந்து அழகாக வந்திருக்கும். இது ஃபுல்லாக வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கி ஜார்லேயோ உங்களுடைய சர்விங் ட்ரேலையோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரும். ஓகேங்களா? ஓகே, இது ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட குக்கீஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து குக்கி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் சொன்னேன் பாருங்கள், கிராக்ஸ், இந்த கிராக்ஸ் எல்லாம் நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேணாம் கிராக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா. இப்போ நான் இதை வந்து குக்கி ஜாரில் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கீழே ப்ரௌனிஷாக இருக்குது இல்லையா, அதுதான் நல்லா பேக் ஆகிருக்குன்றதுக்கான சைன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போது பேக்கிங் பண்ணுறீங்க, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்கள் குக்கி பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னா அது மேலே வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் நேரம் ஆனால் தான் அது ஹார்டாகும். அந்த இது வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ்ஸு கிரன்ச்சினஸ்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த குக்கீஸ் இப்படி மேலே தூக்குனிங்கன்னா அந்த கீழே வந்து ப்ரௌனிஷாக இருந்தாலே உங்கள் குக்கீஸ் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் தொடும்போதே உங்கள் கைப்பட்டு அந்த குக்கீஸ் உடையிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக அமுங்குச்சுனாலே பேக் ஆகலைன்னு அர்த்தம். கீழே வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தாலே அழகாக உங்களுக்கு லிஃப்ட் பண்ண முடியும் உங்களுடைய குக்கீஸை. அதே மாதிரி ஒன்ஸ் பேக்கிங்லேருந்து வெளியில், அதாவது ஓவன்லேருந்து வெளியில் எடுத்தோன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரணும். கூலிங் ரேக்கில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி ஆகும். அப்படியே வார்மாக இருக்கும்போதெல்லாம் எடுத்து நீங்கள் குக்கி ஜாரில் போட்டு ஏர்டைட் பண்ணிங்கன்னா அப்படியே நமுத்துரும் உங்கள் குக்கீஸு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.